அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஐஎஃப்சிஐ பங்கு வேகமாக ஏறி பின்னர் திருத்தம் கண்டதற்கான காரணங்களை இந்த பதிவில் பார்ப்போம். 1. என்எஸ்சி ஐபிஓ எதிர்பார்ப்பு. ஐஎஃப்சிஐக்கு ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மூலம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவில் மறைமுக பங்குகள் உள்ளன. என்எஸ்சி ஐபிஓ பற்றிய செய்திகள் வந்ததால் ஐஎஃப்சிஐ மீது முதலீட்டாளர்களின் ஆர்வம் அதிகரித்து பங்கு வேகமாக உயர்ந்தது. இரண்டாவதாக, ஸ்பெகுலேட்டிவ் பையிங். என்எஸ்சி ஐபிஓ மூலம் ஐஎஃப்சிஐக்கு எதிர்காலத்தில் மதிப்பு அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் அதிக அளவில் வாங்குதல் நடந்தது. மூன்றாவதாக, ப்ராஃபிட் புக்கிங். குறுகிய காலத்தில் பங்கு 100% மேல் உயர்ந்ததால் பல முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ய விற்றனர். இதனால் பங்கு விலை வேகமாக சரிந்தது. நான்காவதாக, நிறுவனத்தின் விளக்கம். பங்கு விலை திடீரென உயர்ந்ததால் நிறுவனத்திடம் இருந்து புதிய விலை சென்சிட்டிவ் தகவல் எதுவும் இல்லை என்று ஐஎஃப்சிஐ பங்குச்சந்தைக்கு விளக்கம் அளித்தது. இதனால் ஐஎஃப்சிஐயின் சமீபத்திய ஏற்றம் நிறுவனத்தின் அடிப்படை செயல்திறன் மட்டுமல்ல, என்எஸ்சி ஐபிஓ பற்றிய முக்கிய எதிர்பார்ப்பும் முக்கிய காரணம். அதன் ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக பங்கு திருத்தத்தை சந்தித்தது. எனவே பங்குகளில் முதலீடு செய்யும் போது செய்திகளால் மட்டுமல்ல, நிறுவனத்தின் ஃபண்டமெண்டல்ஸ் அனலைசிஸையும் கவனிக்க வேண்டும். இதுபோன்ற தகவல் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.